அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்க, நான் வந்து சேமியாலேயே கஸ்டர்ட் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. பார்ட்டிகளுக்கெல்லாம் சின்ன சின்ன பார்ட்டிகளும் செஞ்சு வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இல்லைங்க, பர்த்டேக்கும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுதுன்னு காமிக்கிறேன். முதல்ல சேமியா நான் வறுத்துக்கிட்டலாங்க. நெய் வந்து 2 மஞ்சள் கண்டி சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய் 2 3 உடச்சி போட்டிருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சேமியா வந்து 2 கப்பு இருக்குங்க. மிக்சிங் கப்பு 2 கப்பு. அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கணுங்க. நிறம் மாற வரைக்கும் கொஞ்சம் வறுக்கணும். அதான் நேரம் மாறிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணி கருக விட்றக்கூடாது. லைட் ப்ரௌன் கலருக்கு வந்துருந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இது சேமியா முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கு மேலே போயிடக்கூடாதுங்க. மேலே போனால் குழஞ்சி போயிடும். கரெக்டான பக்குவமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நான் சேர்த்துருக்க தண்ணி பாருங்கள், அது நலையிற அளவுக்கு தான் இருக்குது. அப்படியே மூழ்கிடல தண்ணி. இப்போ வந்து 1 கப்பு நான் வந்து ஜீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவை சுகர் அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா கூட போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்குறேன். ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிடுங்க. தண்ணி மட்டும் கவனமாக வச்சுக்கணுங்க. இதுக்கு மேலே ஊற்றிடக்கூடாது. சேமியா நலையிற அளவுக்கு தான் இருக்கணும். மூடி போட்டு 1 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், கரெக்டான பக்கமாக வந்துச்சு பாருங்கள். குறைவே இல்லை பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இது பசு நெய் இருக்குங்க, அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும் பசு நெய் சேர்த்தாக்க. இப்படியே வெறும் சேமியானே நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து விருந்தாளிங்கெல்லாம் வந்தாங்க, நாங்கள் சேமியா தாங்க செஞ்சு வைப்போம் முந்திலாம். இப்போ தான் ஸ்வீட் கடைங்கள்லாம் நிறையா வந்ததுனால இந்த சேமியா மறந்து போச்சு. எல்லோரும் ஸ்வீட் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து கண்ணாடி பவுலில் மாற்றிக்கிறேன் சேமியானை. இந்த பட்டையை எடுத்துடலாம். நல்லா கரெக்டாக வச்சுக்கணும். இதுக்கு மேலே தான் நம்ம கஸ்டர்ட் ஊற்ற போகிறோம். கரெக்டான அளவாக நம்ம வச்சுக்கணும் சேமியானை. இப்போ கஸ்டர்ட் சேர்த்து காமிக்கிறேன். 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். 1/4 கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன். கொதி வர நேரத்தில் நம்ம கஸ்டர்டு சேர்த்துக்கணுங்க. இது ஜில்லுண்ட பாலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா சூடு வர நேரத்தில், இப்போ கொதி வர நேரத்தில் நான் ஊற்றிடுறேன். கை விடாமல் கிண்டணுங்க. கருகி போயிடும். கருகி போயிட்டால் வேஸ்ட்டாக போயிடும்.
அதனால் நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். 5 நிமிஷத்தில் செட் ஆகிறாங்க. ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப கஸ்டர்ட் போட்டு போனால் திக்காயிறாங்க. அதனால் கவனமாக 2 ஸ்பூன் போட்டால் போதும். கிருமி பார்த்துக்கிறோம் அப்போ தான். பாருங்கள், இந்த கிருமி பார்த்துக்கிறது பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாவில் நம்ம மேலே சேர்த்துக்கலாம். நல்லா டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஆறின பிறகு கவர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வைக்கணும். அப்போ தான் நல்லா செட் ஆகும். நல்லா ஆறின பிறகு தான் கவர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ 2 மணி நேரம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ கார்னிஷ்காண்டி நான் வந்து பாதாம் பிஸ்தா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச சேமியா கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து உடனே எடுத்து கட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்து வெளியில் வச்சு 1 மணி நேரத்தில் கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ண வந்துடும். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சில்ட்ரன்ஸுக்கெலாம் குஷியாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.